Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! ஹலோ அகேன், வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் us. இன்னைக்கு அஃப்கோர்ஸ் எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியும். 3 பேர் எதுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம்னு தெரியும். நிறைய நிறைய பேர் அடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. பட் அதான் அதுக்கு முன்னாடி வந்து மற்ற சுற்றி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட், வேர்ல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஷஸ் டெஸ்ட் நடந்தது. நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே எல்லாம் அகைன்ஸ்டாக நடந்துச்சு. ஓகே, நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அதே இவனுங்களை மாதிரி நம்பி டிரான்னு சொன்ன பாத்தியா? என் புத்திய நானே செருப்பால் அடிச்சு. டிராலா கூட பரவாயில்ல. நான் வந்து இங்கிலாந்து 2 தான் நாள்ல ஜெயிக்கும்னு முடிச்சு விட்டு போயிட்டான். சரி சரி, அடுத்து போ. அதான் சரி, ஓகே. அடுத்தது வந்து T20 வேர்ல்ட் கப் ஷெட்யூல் வந்துருச்சு. அதுலயும் கொஞ்சம் அடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. எப்பவுமே இந்தியா வந்து ரொம்ப டஃப்பான குரூப்ல ரொம்ப போடுறாங்க. கஷ்டமான குரூப்ல போடுறான். ரொம்ப ஆமா ஆமா. கஷ்டமான குரூப். பாகிஸ்தானு, பெரிய பெரிய பிளேயர்லாம் இருக்காங்கல்ல, இந்த நெதர்லாண்ட்ஸ், யூஎஸ்ஏல எல்லாம். அதுக்கு அதே மாதிரி சேப்பாக்ல ஒரு மேட்ச் கூட கொஞ்சம் இல்ல. அது ஏதோ ஹோம் வேர்ல்டு கப் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியான குரூப்ல போட்டிருக்கலாம். ஆனாலும் ஆமா. ஐசிசி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இருந்தாலும் கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காப்புல. சரி, அப்புறம் வந்து ம். சேப்பாக்ல அது ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் குவாலிஃபை ஆனா ஏதோ சூப்பர் எயிட்ஸ்ல ஒரு மேட்ச் சேப்பாக்ல வருமா, குவாலிஃபை ஆனா பாத்துக்கலாம். அடுத்தது வந்து ஐயோ வேற ஏதோ இப்போ WPL ஆக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஆக்சுவலா இப்போ ரெக்கார்ட் பண்ற டைம்ல அது ஒரு பக்கம் எல்லாம் ஒரு பிளேயருக்கும் பயங்கரமா பிட்டு விடுதுன்னு கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அது முடிச்சிட்டு ஒரு கவர் பண்ண முடியுதா ம்ஹும். பார்ப்போம். சரி, இப்போ அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம பட் கண்டென்ட் இது IPL என்ன மெகா ஆப்ஷனா மெகா இல்ல ஆக்ஷன் தான் ப்ரோ. ஆக்சுவலா மெகா அந்த ஆக்ஷன் தான். WPL மெகா ஆப்ஷனா இல்ல ஆமா. ஒரு ஒரு சில ஓ 2 3 பிளேயர் மட்டும் ஓகே ரீடைன் பண்ணிட்டு ஃபுல்லா மெகா ஆக்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. அதே நம்ம இவங்க தான் ட்ரையல்ஸுக்கு ஓகே WPL ஓகே ஓகே அந்த இவங்க மல்லிகா சாகர் அவங்க தான் வந்து இதுக்கு ஆக்ஷனியர். WPLக்கு ட்ரையல்ஸ் வந்துட்டாங்கன்னா ஐபிஎல்க்கு அடுத்து அவங்க ஆஹ் தான் வருவாங்க. எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க அடுத்த மாசம். நாங்க எப்படி இப்ப கண்டென்ட்டுக்குள்ள வராம சுத்தி சுத்தி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அவங்க பிளேயர் ரேட்ட சொல்லாம அகைன்ஸ்ட் த வால், அகைன்ஸ்ட் த ரூம், அகைன்ஸ்ட் த ஓனர் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. சோ எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே, சோ இதுக்கு மேல ஸ்கந்தேஷ் இன்னொரு கும்பிடு அது போறதுக்கு மட்டும் நம்ம குறைச்சலே இருக்காது. கண்டென்ட் உள்ள போயிடுவோம். ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஸ்ரீனி ப்ரோ வந்து, அதான் நான் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நான் வந்து அநேகமா நான் மட்டும் ஒரு வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன் ப்ரிவியூல. இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து இது ஒரு டஃப்பான சீரீஸா இருக்கும். ஸ்ரீனி ப்ரோவோட கருத்து, ஸ்கந்தேஷ் கருத்தெல்லாம் மனசுல வச்சு அதை நம்ம அப்போ 3 பேர் சேர்ந்து போட முடியல. கொஞ்சம் ஒர்க் ரீசன்ஸ்க்காக. சரி, நான் மட்டும் தனியாக அந்த ப்ரிவியூ போட்டேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து சாதா டீம் இல்லை. இப்போ WTC சாம்பியன்ஸ் அவங்க. இந்தியாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் 2-0 அப்படின்னு வந்து 3 பேர் அப்படித்தான் சொன்னோம். அது எப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்படி பாத்தீங்கன்னா அதுதான் நீங்க ஹைலைட். சவுத் ஆப்பிரிக்கா இல்ல அப்படி பாத்தீங்கன்னா நீங்க நியூசிலாந்து கூட இதே மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு தான் வந்து போன ஆமா வாட்டி 3-0 வருஷத்துக்கு போனோம் போல. ஆமா. கடைசியா அந்த எஜாஸ் பட்டேல் இல்ல, தெரியுமா உண்மையிலே மிஸ் அது சவுத் யாரு மிச்சல் ஆப்பிரிக்காக்கு சக்சர் கொஞ்சம் அவன் கஷ்டமா இருந்தது. டெஸ்ட்ல ஏன்னா பெரிய இந்தியாவோட போலன்னு ஹோம் தான் கண்டிஷன்ஸ் சொல்றேன். அப்படின்னு 2-0 அடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் சொன்ன ப்ரெடிக்ஷன் கரெக்ட் தான். இல்ல டீம் இல்ல தான் மாறிடுச்சு. அதுதான் கரெக்ட். இல்ல அதான் சொல்ல வரேன். ஏன்னா பிகாஸ் இது இப்போ வந்து ஸ்பின்னர் ஒண்ணும் இல்ல, ஆப்போனண்ட் கிட்ட ஸ்பின்னர்ஸ் யாருமே இல்லன்னு சொல்லியே கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா நம்ம சோழி முடிச்சு விட்டு போறாங்க. ஆமா. அதான் உண்மையா இருக்கு இன்னைக்கு தேதியில. ஏன்னா பிகாஸ் அதுவும் ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு கடைசியில அவங்களே அது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேட்டர்ஸோட விக்கெட் எல்லாம் எடுத்துட்டு போறாங்கப்பா. ஆமா. இல்ல, எனக்கு ஆ, பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் ஃபுல் டைம் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கூட விட்டுரு. இந்தியா இஸ் இப்ப நம்ம டைரக்டா டிஸ்கஷனுக்குள்ள போயிடலாம். ம், நாட் ம், ஈவன் ம். டிலேயிங் இட். ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் பத்தி பேசலாம். பிளேயர்ஸ் இப்போ இந்தியா இப்போ இந்தியா வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் ஸ்பின் பிளேயிங் கண்டிஷன்ஸ். ஸ்பின்ன நல்லா ஆடுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா நம்மளோட டிஃபென்ஸும் சரி, நம்மளோட கிரிக்கெட்டோட கிராஸ் ரூட் லெவல்ஸ்லயுமே சரி, எல்லா கிரிக்கெட் ஆடுறதுமே பேஸ் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸோட. நார்த் இந்தியால தான் நல்லா பேஸ் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ் இருக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்துட்டு ம், ம். ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ் நிறைய இடத்துல மோஸ்டா ஆமா, பரவலா லைக் இருக்கும். நீ பேஸ் கர்நாடகா ஃப்ரெண்ட்லி ஆகட்டும். விக்கெட்ஸே போனாலும், ஆமா. ம், பேஸ் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸாவே இருந்தாலும் ஸ்பின் நல்லா ஆகக்கூடிய, கிரிப் ஆகி டேர்ன் ஆகக்கூடிய விக்கெட்ஸ் ம், ம். நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மாதிரியான இதை எடுத்துக்கிட்டேன்னா, ரொம்ப நாளாவே முன்னாடி எல்லாம் பார்த்தேன்னா இதே 200 அடிப்பாங்க. இதே சென்னையில 200 அடிப்பாங்க. ஆனா ம், ம். ஓவர் ஸ்பின் போடுறவங்க, அதாவது லைக் நல்லா ஃபிளைட் பண்ணி நல்லா கிரிப் பண்ணி டேர்ன் பண்ணக்கூடிய ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கிற பிச்சா தான் சென்னை ம், இருந்திருக்கு. ம், ம். இது மாதிரிதான் மோஸ்ட் ஆஃப் த வென்யூஸும் இந்தியாலேயே இருந்திருக்கு. இருந்திருக்கு. இப்போ இந்தியா வந்துட்டு நல்ல ஸ்பின் பிளேயிங் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆனா இஸ் இட் ஆக்சுவலி மோர் ட்ரூ? கௌதம் கம்பீர் அடிக்கிறத பத்தி வரலாம். ம், இதுக்கு ம். மேல அது உண்மையா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஏன்னா
ஆடுற டிஃபென்ஸா இருக்கட்டும், KL ராகுல் வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆனதெல்லாம் இட்ஸ் லைக் அவுட்ரேஜியஸ் நான் சொல்றேன். சைமன் ஹார்மர் போட்டு இந்த இன்டு த கேட்ல அவுட் ஆகுறதெல்லாம் எல்லா பாலும் டிரைவ் பண்ண போறதா இருக்கட்டும். என்ன ஸ்ரீனி போயிட்டான், வருவான், கண்டினியூ பண்ணுவான், வருவார். ஓகே, அதான் இப்போ அவுட்ரேஜியஸா இருக்கு எனக்கு வந்துட்டு. லைக் உன்னோட பேட் பேட் கேப்பா இருக்கட்டும், எல்லாமே லைக் ஒரு டிஃபென்ஸ் வந்துட்டு நம்மளோட இதுல எனக்கு பெருசா டிஃபென்ஸ் ஆட தெரியும் அப்படின்லாம் நான் சொல்ல. பட் லைக் பார்த்தா தெரியுது அந்த லெவல் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம் ஆஃப் கிரிக்கெட்ல அந்த ஒரு ஸ்பின்ன வந்துட்டு ஆட தெரியாம. பெரிய ஸ்பின்னர்லாம் கிடையாது, ஏன்னா அவன் பாகிஸ்தான்ல போயிட்டு எல்லா பாலும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு அவன் வந்துட்டு அங்க அடி வாங்கிட்டு வந்தவன் தான் அவன். சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் உதச்சு அனுப்புறான். இங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து 2-0 ஒருத்த அடிக்கிறான்னா we have to be like இதுக்கு மேல உனக்கு ரேங்க் டர்னர் வேணும்னு கேக்குற. நீ பிச்சுல கொல்கட்டால ரேங்க் டர்னர் வேணும்னு கேக்குற. அதுல இருந்தே காமெடி ஆஃப் எரர்ஸ் ஆரம்பிக்குது. அவன் அந்த பிச்சு சரியா கொடுக்கலன்றதோட ரேங்க் டர்னர் ஆடுற அளவுக்கு உன் ஆளுங்கள்ட்ட சரக்கு இருக்கா அப்படிங்கறது எனக்கு தெரியல. மேபி லைக் ஐ எம் கிரிட்டிசைசிங் them too harsh or something, but I am thinking India எல்லாரும் ஒரே சைடு நம்ம கம்பீரம் மட்டும் அடிச்சிட முடியாது. இங்க ரூட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். கங்குலி வேற சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அவங்க வந்து, அதாவது கங்குலி இப்போ வந்து எப்படின்னா ஒரு BCCI சேர்மன், இப்போ வந்து பெங்கால் கிரிக்கெட் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்ட் சம்திங், பிரசிடென்ட் சேர்மன் சம்திங். அதாவது அந்த பிச்சை ரெடி பண்ணும்போது கியூரேட்டர்ஸ் வந்து கம்பீரோட ஒப்பீனியனையும் சரி கங்குலியோட ஒப்பீனியனையும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காரு. அது மட்டும் என்னால சொல்ல முடியும். அவர் ஒரு மாதிரி ஒரு இன்டைரக்டா வந்து இப்பவும் வந்து அவங்க ரேங்க் டர்னர் தான் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு கங்குலி பாத்தீங்கன்னா. அதான் அந்த ராஜ்தீப் தேசாய் கூட அந்த டைம்ஸ் நவ் இன்டர்வியூல ஏதாவது சொல்லியிருந்தான். எனக்கு என்னன்னா அந்த கொல்கட்டாவோட கியூரேட்டரே ஒரு கோக்கு மாக்கான அந்த நடுவுல இந்த 2024 சீசன்லாம் அவங்களுக்கு கேட்ட பிச்செல்லாம் கொடுக்க முடியாது, நாங்க கொடுக்குற பிச்சை தான் KKR ஆடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அது தெரியல. சரி ரைட்டு, ஓகே, உங்க டீமுக்கு ஏத்த மாதிரி நீங்க எது ப்ரிஃபரபிளா இருக்குமோ நீங்க கேக்குறீங்க. பட் உங்க ஆளுங்கள்ட்ட அந்த ஸ்பின் ஆடக்கூடிய சரக்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் வாஷிங்டன் சுந்தர் தவிர எனக்கு அந்த டீம்ல வேற யார்ட்டையுமே, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரிஷப் பண்ட், KL ராகுல் எல்லாருமே வச்சுக்கோ, அந்த பிளேயர்ஸ் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தவிர வேற யார்ட்டையுமே நல்ல டிஃபென்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. டன் புரியுது. நீங்க உங்க பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல அதாவது இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் அந்த டொமஸ்டிக் இது கணக்குல வரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் நீங்க டொமஸ்டிக்ல இந்த மாதிரி ஒரு பிளாட் ஒரு ஒரு பேட்டிங் பிச்சா கொடுத்துட்டு இங்க வந்து திடீர்னு இன்டர்நேஷனல் அந்த மாதிரி ஒரு விக்கெட் விக்கெட் அட்டாக் பண்ணி வந்து கொஞ்சம் அவங்க டஃபா ஃபீல் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நீங்க பிச்சுன்னு வந்து எவ்வளவு நாளைக்கு தாங்க அதே சொல்லி குறைச்சிட்டு இருக்க முடியும். ஒரு பீரியட் தான். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பிச்ல இந்தியா வந்து அஸ்வின் ஜடேஜா இந்த மாதிரி ஆளுங்க குல்தீப் இவங்க எல்லாம் வந்து போட்டு கொடுத்து மேட்ச ஜெயிச்சு கொடுத்து அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ் வந்து அதை ஃபீட்டை யூஸ் பண்ணி நல்லா ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதாவது நல்லா தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் இருந்த ஒரு காலகட்டம் போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்ப நம்ம புதுசா ஏதாவது இனோவேட் பண்ண ட்ரை பண்ணணும்ன்றதுதான் நான் நினைக்கிறேன். அதான் சொல்றேன். பிளஸ் இந்த ஒரு இதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் பெருசா முன் வைக்கிற இது வந்து கோரிக்கை வந்து என்னன்னா, பிகாஸ் நீங்க கோச் இந்த டெஸ்ட் இதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றதுதான் நான் சொல்றேன். ஏன்னா பிகாஸ் அண்டர் ராகுல் டிராவிட், அண்டர் ரவி சாஸ்திரி அண்ட் அண்டர் அனில் கும்ப்ளே எவ்வளவு சக்சஸ்ஃபுல் பண்றது நம்மளுக்கு தெரியும். பிளஸ் they know what was the right team in India. We have to play and what combination we are in overseas, Australia, England அந்த மாதிரி இடத்துல. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பில்டட் பெர்ஃபெக்ட் டீம். அதாவது இதுதான்ப்பா எங்க ஏதாவது இப்போ 1-2 அதாவது இந்த 1 2 3 4 5 இந்த டாப் 5 பொசிஷன்ஸ் வந்து ரொம்பவே சாலிட். அதாவது ஓப்பனிங்கும் சரி, நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 அண்ட் நம்பர் 5 இந்த ஒரு 5 பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா டெஸ்ட் இதுல. இவரு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து அத சும்மா கண்டமேனிக்கு யாராவது கோச் பத்தி பேசலாம். நம்ம கோச் பத்தி இப்ப போலாம். இப்போ அதுக்குள்ள டீம் அந்த புரியுதுடா, நீங்க டீம் எடுத்துட்டு வந்தீங்க. அதான் நான் சொல்றேன், ஒரு டீம்னா அது வந்து ஒரு டாப் 5 சாலிட் பேட்ஸ்ல இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு அந்த காலத்துல இருந்து எடுத்துக்கோங்களேன், ஒரு கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த், சுனில் கவாஸ்கர், திலீப் சர்க்காரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாலிட் பேட்ஸ்மேன் இருந்தாங்க. அதுக்கப்புறமா சச்சின், டிராவிட், கங்குலி, இந்த மாதிரி இவரு தோனி, கம்பீர் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரு ரோஹித் சர்மா, விராட் கோலி, புஜாரா, ரஹானே, கேஎல் இந்த மாதிரி ஒரு சாலிட் பேட். அதுதான் இல்ல ப்ரோ, நீங்க சொல்ல வரது புரியுது. அதான் இங்கதான் சாரி டு இன்டரப்ட் யூ, ஒரே நிமிஷம்.
இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க வந்து நான் இந்த பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். இப்பவுமே வந்து நீங்க அந்த ரூட்ஸுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு, இப்போ அந்த ஸ்பின் நல்லா விளையாடுற மாதிரி போகணும். நான் அந்த இப்போ ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி தோனி கேப்டன் ஆன டைம்ல, அதுக்கப்புறம் கோலி கேப்டன் ஆன டைம்ல போகணும்னா போகலாம். அதுக்கு வந்து இப்போ ஸ்கந்தே சொன்ன மாதிரி அந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தனுஷ் கோட்டியான்னு ஒருத்தன் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இருக்கான். அந்த மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட் பல பேர் இருக்காங்க. அதே மாதிரி பேட்டிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரன் அடிக்கிறவங்க ஏராளமா இருக்காங்க. ஐ மீன் இப்போ நான் இப்போ ஸ்கந்தே சொன்ன மாதிரி நார்த்ல மேபி பேஸ் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ் இருக்கலாம், சவுத்ல நிறைய ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ் இருக்கலாம். நீங்க விக்கெட்டை வந்து இமிடேட் பண்ணலாம். நீங்க தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அது இதுன்னு டொமஸ்டிக் சொல்லி எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. பாத்தீங்கன்னா நான் ம், இல்ல இல்ல நான் நிறைய பேர் சௌரவ் கங்குலியே தான் சொல்லியிருக்காரு. டொமஸ்டிக்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேங்க் விக்கெட்லாம் கிடையாது. ஏன்னா because ம், ரஞ்சி டிராஃபி எல்லாம் வெறும் 4 நாள் தான் ஆடுறாங்க. அதனால ஒரு ரன் ஸ்கோர் பாட்டா விக்கெட் தான் கொடுப்பாங்க. அதான் ம், ம், ம். இல்ல அதுதான் நீங்க இல்ல இப்போ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க நிறைய டைப் ஆஃப் பிச்சர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. வேர்ல்டு வைடு இருக்க எல்லா பிச்சர்ஸும் வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் இன்னும் மேட்சஸ் நடக்குது. இவங்க அதே எங்களால அந்த கோர் நாங்க ஸ்பின் சப்கான்டினென்ட் கண்ட்ரி, நாங்க ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா தான் விளையாடணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க இமிடேட் பண்ணி பிளேயர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எடுக்கலாம். நீங்க ஐபிஎல்ல நல்லா ஆடுற பிளேயர், எனக்கு பிடிச்ச பிளேயர் அப்படிலாம் எடுத்தீங்கன்னா இப்பவும் நான் சொல்றேன் நம்ம கிட்ட விளையாடுற பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பாத்துல கிளியரா இருக்கணும். இல்ல இது வந்து டிரான்சிஷன் டைம், இந்தியா வந்து அந்த ஸ்பின் அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த ஏராலாம். இப்போ வந்து புதுசா இது வந்து பேஸ் ஃப்ரெண்ட்லி மாதிரி தான் இருக்கும். நாங்களும் சேனா கண்ட்ரிஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அதை இமிடேட் பண்ண ஒரு கொஞ்சம் அந்த மாதிரி நாங்க மாறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்ப அதுக்கேற்ற பிளேஸ் எடுக்கணும். பிச் பிளேயர்ஸ் வந்து பேஸ் ஃப்ரெண்ட்லி பேஸ் ஆற பிளேஸ் நிறைய எடுக்கிறீங்க. விக்கெட் வந்து எங்களுக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் தான் வேணும். ஏன்னா இந்தியா வந்து ஸ்பின் சப்கான்டினென்ட் ஸ்பின் கண்டிஷன்ஸ்க்கு தான் பேர் போனதுன்னு சொல்லிட்டு அப்படி கேட்டீங்கன்னா அப்போ கண்டிப்பா இந்த மாதிரி தான் ஏதாவது கோளாறு இருக்கும். ஒண்ணு நீங்க கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி கேட்கணும், இல்ல கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கணும். இதுதான் வந்து நான் பேசிக்கா சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்ப எனக்கு தெரிஞ்ச இப்ப நம்ம கம்பீர் கிட்டே நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண போயிடலாம்னு நான் நினைக்கிறேன். ம், ம், எனக்கு என்ன தோணுதுன்னு நான் மேக் மை பாயிண்ட் சோ கிளியர். இருக்கிற பிளேயர்ஸோட பொட்டன்ஷியல் மட்டும் நீ பாரு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ம், இம்மென்ஸ் பொட்டன்ஷியல். கேஎல் ராகுல் இம்மென்ஸ் பொட்டன்ஷியல். லாஸ்ட்ல அவன் ஆனா என்ன பிரச்சனை, கேஎல் ராகுல்ட்ட இப்ப ரீசன்சி ஃபார்ம்ல இப்ப ஆடினதுல 90 ரன் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணியிருக்கான். ம், ஆடின ஒரு 130 ஆட் இன்னிங்ஸ் ஏதோ சம்திங் ஆடி இருக்கான். அதுல 90 ரன் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணியிருக்கான். ஆனா இப்ப அவனோட ஆவரேஜ் 36. ம், இப்ப அவனோட பொசிஷன் வந்து அங்கேயே ஒரு டவுட் வந்துருது. அப்புறம் ரிஷப் பண்ட் இம்மென்ஸ் பொட்டன்ஷியல், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. ஓகேவா? இது இந்த மாதிரியான பிளேயர்ஸோட டிஃபென்ஸ் அதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இவங்க கூட ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துட்டு ஆல்ரவுண்டர் நல்லா வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு டீம்ல 6ல இருந்து 7 ஆல்ரவுண்டர் ஆடின அப்படின்னா டீம் என்ன நிலைமைக்கு ஆகும்? ஒரு ஸ்பெசிஃபைடான ரோல் ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டதுனாதான், அந்த ரோலை கரெக்டா ஒருத்தனால பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுனாதான் அந்த டீம் வந்து கரெக்டா அமையும். இப்போ டெசிக்னேட்டட் பேட்டர் அப்படிங்கறது இந்த டீம்ல பெருசா ஓபனர்ஸ் தவிர வேற யாரு நீ சொல்ல? நம்பர் 3 வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட வச்ச. ஒய் காண்ட் அவன் சூப்பரா ஆனான். இருக்கிறதே அந்த லைன் அப்ல சூப்பரா ஆனது வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான். இந்த ஒய் டோன்ட் யூ சீரிஸ்ல கிவ் ஹிம் an இந்தியால ஒரு extended பிளேயர் run? வாட்ச் அவுட் பண்ணா வாஷிங்டன் சுந்தர் தான். பட்டேல் ஆமா. அக்ஷர் பட்டேல் ஓகே. பட்டேல். ம், இல்ல சரி இல்ல ஓகே, நான் நீங்க என்ன சொல்றீங்க சொல்றேன், வாஷிங்டன் சுந்தர் பத்தி சொன்னதுனால ஆனா இப்ப சொல்றேன். 2வது மேட்ச் ஆளே காணல அவரு. அதான் அவர் சரி நான் 2வது மேட்ச் ஆளே சொல்றேன், சொல்றத முடிச்சிடுறேன். சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3 ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்றதை முடிச்சிடுறேன். வாஷிங்டன் சுந்தர் ஆடுற நம்பர் 3னா ஆடி முடி, அவனுக்கு எக்ஸ்டெண்டட் ரன் கொடு. சாய் சுதர்ஷன் ஆடுற நம்பர் 3னா எக்ஸ்டெண்டட் ரன் கொடு. கருண் நாயர் நம்பர் 3 ஆடுறனா எக்ஸ்டெண்டட் ரன் கொடு. இந்த 3மே பண்ணாம ஒவ்வொரு மேட்சும் உன்னோட டேபிள்ஸ்ல நீ வந்துட்டு மியூசிக்கல் சேர் ஆடிட்டு இருக்க அப்படின்னா எனக்கு இது என்னன்னு புரியல. நிதிஷ் ரெட்டியோட ரோல் இந்த செகண்ட் மேட்ச் என்ன? அவன் 14 ஓவர் தான் போட்டிருக்கான் 2 மேட்ச், அந்த 2 இன்னிங்ஸும் சேர்த்து. அவனோட ரோல் என்ன? அவன் பேட்டிங்கா பவுலிங்கா என்ன? அவனோட ரோல் என்ன? த்ரூ ஜூரேல எதுக்கு எடுக்கிறீங்க? எனக்கு அதை தாண்டி டீம்ல 6 லெஃப்ட் ஹேண்டரோட விளையாடுறீங்க. இது எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு டீம்ல எதுக்கு ஜடேஜா, குல்தீப், அக்சர், வாஷிங்டன் 4 பேரையும் சேர்த்து எதுக்கு ஆடுறீங்க? அவ்வளவு ஸ்பின் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? வெறும் பும்ரா அண்ட் சிராஜை மட்டும் வச்சுன்னு போயின்னு இருக்கீங்க. இப்போ பும்ராவால எவ்வளவு டெஸ்ட் மேட்ச் தொடர்ந்து ஆட முடியும்னு தெரியாது. சிராஜ் வந்து கான்ஸ்டன்டா போட்டுனே இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒரு நிகழ் மாதிரி வந்துருச்சுன்னு வை. டீம்ல விக்கெட் டேக்கர் யாரு? இவ்வளவு ஓட்டைகள் இருக்கு. நீ இவ்வளவு ஓட்டைகளையும் கவர் பண்ணாம நல்லா இருந்த டீம்ல விராட்டையும் ரோஹித்தையும் உட்கார வச்சுட்டேன்னா டீம் நல்லா இருக்கும். டிரான்சிஷன் பேஸுங்கிற இந்தியால இருக்கிற டேலண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து டிரான்சிஷன் பேஸ்க்குள்ளே என்டர் ஆகாதுங்கிறதா என்னோட பர்சனல் ஹம்பிள் ஒப்பீனியன். இந்தியால இருக்கிற டேலண்ட்டுக்கு
இந்தியா வந்து டிரான்சிஷன் பேஸ்க்குள்ள என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்ல. நீ ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படி போயிட்டே இருக்கலாம். ஆனா உன்னோட பர்சனல் பாலிடிக்ஸ்னாலையும் பெட்டி பாலிடிக்ஸ்னாலையும் உன்னோட அந்த மியூசிக்கல் சேர்னாலையும் டீம்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாததுனாலையும் ராகுல் டிராவிட் பில்ட் திஸ் டீம் ஆன் ஸ்டெபிலிட்டி. அந்த ஸ்டெபிலிட்டி இந்த டீம்ல இல்லாததுனால அடுத்த மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் ஆடுவானா? ஓகே ஆடலாம். அடுத்த மேட்ச் த்ருவ் ஜுரேல் ஆடுவானா? தெரியாது. அடுத்த மேட்ச் சாய் சுதர்ஷன் ஆடுவானா? தெரியாது. அடுத்த மேட்ச் வந்துட்டு பும்ராவே ஆடுவானா? தெரியாது. ஹர்ஷித் ராணா ஆடுவானா? அது மட்டும் கன்ஃபார்மா தெரியும், கண்டிப்பா ஆடிடும். சோ இதெல்லாம் மட்டும் வந்துட்டு லைக் எனக்கு என்னன்னா, இந்த ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இந்த டீம் இருக்கிறதுனால ஒரு பிளேயருக்கு அவனோட பொட்டன்ஷியல் மேலேயே நீ டவுட் வர வைக்கிற. இதனால அவனோட 100% பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவ்வளவுதான். இதுதான் கம்பீரோட இருக்கிற ஃபிளா. அட்லீஸ்ட் இது வந்து ரெட் பால் ஃபார்மேட்டுக்கு ஒத்தே வராது. அட்லீஸ்ட் லைக் நீ லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்ல இந்த மியூசிக்கல் சேர் ஆனா கூட ஒருத்தன் ஹிட் ஆர் மிஸ்ஸுக்கு வரலாம். ஆனா ரெட் பால் ஃபார்மேட்ல ஒருத்தன் நீ பேக் பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது ஒரு பிளேயர் வந்துட்டு நான் இப்போ கோலியே எடுத்துக்கலாமே. கோலி அந்த 2020 இருந்து ஒரு பேட் பேட்ச் கோத்ரூ பண்ணி இந்தியால பங்களாதேஷ் கிட்ட எல்லாம் கேவலமா அவுட் ஆவான். அதுக்காக கோலி பெரிய பிளேயர்ன்றதுனாலயா இருக்கலாம். பட் லைக் ஒரு பிளேயரை பேக் பண்ணதுல டக்குனு ஒரு பிளேயர் ஸ்ட்ரைக் ஆகல. ஒரு பிளேயரை 100% நீ பேக் பண்ணா மட்டும்தான் யூ கேன் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஹிம். இது சிஎஸ்கே வந்து நிறைய தடவை பண்ணி பார்த்து ஷேன் வாட்சன் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலா இருக்கலாம். பட் லைக் 2019 சிஎஸ்கே ஷேன் வாட்சனுக்கு பண்ண ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். பட் ஒரு பிளேயரோட 100% பொட்டன்ஷியலை நீங்க நம்பி அவனை பேக் பண்ணா மட்டும்தான். சாய் சுதர்ஷன் ஹேட் அ வெரி குட். அந்த ரெண்டாவது மேட்ச் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் நல்லா தான் ஆடினா, 87 ஆடினா. அதை தாண்டி நீ அவனை நம்பர் 3 ஆடுறதுக்கு நம்ப மாட்டேன்னா என்னன்னு தெரியல. அகைன் சாய் சுதர்ஷன் ஒரு சேத்தேஸ்வர் புஜாராவோட லெகசியை கேரி ஆன் பண்ண முடியுமா? அவ்வளவு டிஃபென்ஸ் இருக்கா? அவ்வளவு டெக்னிக்கல் ஃபிளா இல்லாம, ஏன்னா அவனே ஐபிஎல் பார்த்து தான் எடுத்துட்டு வராங்க. அவ்வளவு டெக்னிக்கல் ஃபிளா இல்லாம ஆட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் if you are trusting a player, trust him, give him an extended run, give him at least 7 matches on a row and then try it. I don't know what else to say. That's it. அதான் இது இப்போ நான் இது கூட பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சது. அதான் ஸ்கந்தே சொன்ன மாதிரி இப்போ நிறைய பிளேயர் ஆடுவாங்களா, அடுத்து தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா. மெயினான விஷயம் தெரியாது. அடுத்து எப்போ இந்தியா டெஸ்ட் மேட்ச்னே தெரியாது. இன்னும் 7 months கழிச்சு தான் அடுத்த டெஸ்ட் மேட்ச் வரப்போகுது. 7 மாசத்துக்கு ஸ்ரீலங்கால போய் ஆட போறோம். அதுதான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒயிட் பால் சீரிஸ் வரும். நான் அதெல்லாம் சொல்றேன். இந்தியா டாமினேட் பண்ணும், எல்லாரும் அப்படியே தான் மறந்துடுவாங்க. ஸ்ட்ரைட்டாவே இதுதான் தினேஷ் கார்த்திக் அட்ரஸ் பண்ணது. ஸ்ட்ரைட்டாவே அப்படியே அடுத்த டெஸ்ட்ல அடுத்த டெஸ்ட் சீரிஸ்ல போய் கண்டினியூ பண்ண போறாங்க. அதுதான் நடக்க போகுது. ஸோ அதுதான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு சைடு நான் இப்பவும் அதை சொல்றேன். டு அன் எக்ஸ்டெண்ட் எப்படி சொல்றது, ஓகே ஐ காட் ஸ்ட்ரக். நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க, உங்க பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு டெஸ்ட் ஒரு டீம் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கணும்ன்றதுதான். ஏன்னா பிகாஸ் நீங்க லிமிடெட் ஓவர்ஸ்ல பண்ற மாதிரி சின்ன மாதிரி ட்ரையல் இந்த பிளேயர் அந்த பிளேயரை டெஸ்ட் பண்றக்காதீங்க. இது வந்து ஒரு ஒயிட் பால் டோர்னமெண்ட் கிடையாது. சரியா? சும்மா ஆளா இருக்கு ஏதோ ஒரு உள்ள கொண்டு வெளியே கொண்டு போறது ட்ரையல் பாக்குறதுக்கு. பிகாஸ் இதுல வந்து ஒரு மேட்சுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா நீங்க ஒரு மேட்ச் லூஸ் பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லூஸ் பண்ற மாதிரி பிளஸ் நீங்க ஃபைனல்ஸுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை எழுதுறீங்கன்னு அர்த்தம். போன வாட்டி அதான் ஆச்சு. 3 ஓதப்பட்டு கடைசியில சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் போக முடியாம ஒரு இது சூழ்நிலை. ஓகே, சோ அதுதான் சொல்றேன். இப்போ ஓப்பனிங்ல ஓகே ஆல்மோஸ்ட் இப்ப கேஎல் ராகுல் அண்ட் எஸ்எஸ்பி ஜோரன் சொன்னாரு. ஓகே, அது வந்து ஆக்சுவலா அது வந்து சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து இன்னைக்கு இந்த கம்பேர் டு அதர் டீம்ஸ் லைக் இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பார்க்கும்போது ஒரு டீசென்ட் ஓப்பனிங் இதுதான், அது இல்லைன்னு சொல்லல. பட் இங்க கருண் நாயர் ஸ்குவாட் செலக்ஷன்லயுமே கன்சிஸ்டன்சி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் கருண் நாயருக்கு வந்து இங்கிலாந்து சீரீஸ்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, இமீடியட்டா வெஸ்ட் சீரீஸ்ல வந்து தூக்கிட்டீங்க அவரை. அபிமன்யு ஈஸ்வரன் இங்கிலாந்துக்கு கொண்டு போனீங்க கடைசியில. ஆனா அவருக்கு இதை விட்டா ஒரு ஐடியல் சான்ஸ் நான் கிடைச்சிருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் கேப்டன் வந்து இது நெக் இன்ஜுரின்னு சொல்லிட்டு இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் த சீரீஸ். ஓகே, இதெல்லாம் அவருக்கு வேற ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அவரை நீங்க ஸ்குவாட்ல வச்சு ஒரு ஆல் அண்ட் அவுட் பேட்டர் நீங்க எதுக்காக அவரை வெளியே விடுறீங்கன்றது வந்து என்னோட இல்ல. எனக்கு என்ன காண்டா இருக்குன்னா, வாட் பிசஸ் மீ மோர் ஆஃப்னா, அபிமன்யு ஈஸ்வரன் வந்து என்ன பண்ணலடா, டொமஸ்டிக்ல அவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. ஏன் அவனோட பொட்டன்ஷியல் அவங்க பார்க்கவே மாட்டாங்க? அவனை விட்டுட்டு நிதிஷ் ரெட்டி ஆட வைக்கிறாங்க. அவன் ஆல்ரவுண்டிங் கெப்பாசிட்டிக்கு அவன் போட்டதே 14 ஓவர் தான்டா. இதுல இதுதானே எனக்கு லைக் பிசஸ் மீ ஆஃப் ரியலி. அதுதான் சொல்லலாம்னு நானு ஆல்ரவுண்டர்ஸ். ஓகே, கம்பீருக்கு ஆல்ரவுண்டர்ஸ் பிடிக்கும். அதுக்காக வந்து நீங்க டெஸ்ட் மேட்ச், நான் எப்பவுமே டெஸ்ட் மேட்ச் சொல்றேன், ஆஸ்திரேலியாலாம் இன்னி வரைக்கும் டெஸ்ட் மேட்ச்ல கன்சிஸ்டன்டா இருக்க காரணம் அவன் ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க, இல்ல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லல. கமின்ஸ்லாம் ஆல்ரவுண்டர் தான்.
5 சாலிட் பேட்டர்ஸ், 5 சாலிட் பவுலர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட எப்பவுமே. நேத்தன் லியான்லாம் அந்த லென்த்ல ஸ்பின்னர் அடிக்கிறது, நீங்க வந்து பவுலர் ஆஸ் கேட்டகரி ஆஸ் ரோலா விட்டுருங்க, நேத்தன் லியானோட ரோலே அந்த லென்த்ல தொடர்ந்து ஸ்பின் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். தொடர்ந்து அந்த அந்த பால் அந்த போறதுக்காகவே தான் ஆஸ்திரேலியா வச்சிட்டு இருக்காங்க அவனை இன்னி வரைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போலாம். இங்க நீங்க வந்து T20 ஓடியில ஓகே ஆல்ரவுண்டர்ஸ் முக்கியம் தான். இப்போ அதுலயே இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டாங்க, ஓகே அதெல்லாம் வேற டாபிக், நம்ம விட்டுருங்க. டெஸ்ட் மேட்ச்ல உங்களுக்கு எப்பவுமே அந்த சாலிடா இதுதான் என்னோட ரோல், நான் இது பண்றதுக்கு தான் டெஸ்ட் மேட்ச் வரேன் அப்படின்றது உங்களுக்கு பேசே இல்ல. நீங்க ஆல்ரவுண்டர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் ஜஸ்ட் பிகாஸ், அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், கண்டிஷன்ஸ் என்ன, ஆப்போனன்ட் எப்படி வராங்க அப்படின்றத பார்க்கணும்ல. நீங்க வந்து இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அதையும் தாண்டி டெஸ்ட் ஃபார்மேட்டோட டெம்ப்ளேட் என்னன்றது, ஏன்னா டெஸ்ட் ஃபார்மேட்ல எப்பவுமே ஒரு 5 சாலிட் பேட்டர் 5 சாலிட் போர்டுமே ரிக்வயர்டு தான். அதுதான் அதான் சோ எனக்கு தெரிஞ்சு சொல்லிக்க விரும்புறேன். ஐ திங்க் இல்லைன்னா எப்பவுமே இல்லைன்ற மாதிரி somehow we have to bring VVS Lakshman as the head இந்த ரெட் பால் ஃபார்மேட். ஏன்னா பிகாஸ் வந்து எனக்கு நான் என்ன சொல்றேன், சொல்லி முடிச்சுறேன். அவர் வந்து என்ன இந்த சிம்பிள் அதான் சொல்றாங்க, அந்த வைட் டெம்ப்ளேட்டே இங்க சும்மா அவர் கொண்டு வராரு அந்த டெஸ்ட் ஒன் டேல ஃபாலோ பண்ற டெம்ப்ளேட். இப்ப கூட பாத்தீங்களா, அதாவது உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரிதான் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் 3 and நம்பர் 4 ரொம்ப குரூஷியலான பொசிஷன். ஒரு சாலிட் பேட்ஸ் அந்த பொசிஷன்ல கிரிப்பா ஆடக்கூடிய ஒரு பேட்டர்ஸ் இருக்கணும். அப்போ இதுக்கு முந்தைய வந்து பாத்தீங்கன்னா டிராவிட் அண்ட் சச்சின் டெண்டுல்கர் மிடில் ஆர்டர் தானே வந்துட்டு இருந்தாரு. நம்பர் 4 தான். சொல்லு. அதான் இப்போ அடுத்த இந்த இதுல ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பூஜா கோலி. ஓகே, அத மாதிரி ஒரு 3 and 4 ஒரு சாலிட் கிரிப் சாலிட் வச்சுக்காம நீங்க சும்மா இஷ்டத்துக்கு உங்களுக்கு ஆல்ரவுண்ட் ஆட வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு இது எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்க ஒரு நாள் பீடா கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாரு சவுத் ஆப்பிரிக்கால எவ்வளவு கம்மியா தான் டொமஸ்டிக் கிளப்ஸே இருக்கு, அங்க இருந்து டேலண்ட்ஸ் எவ்வளவு வராங்க, அது கம்பேர் பண்ணா இந்தியால எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்லுவாரு. அதேதான் நீங்க இந்த டீமை இப்போ நீங்க ஒரு ஃபேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் கிரிக்கெட் புதுசா பார்க்க வரானா டீம்ல எங்கடா நம்பர் 3 நம்பர் 3 ஏன் ஆல்ரவுண்டரா, இது என்னமா இந்தியால டேலண்ட்ஸே இல்லாத மாதிரியும் கஷ்டப்பட்டு நாங்க வேற யாருமே இல்லை இவங்களை வச்சு நாங்க ஆடுறோம் அப்படின்ற பண்ற மாதிரி இருக்கு. ஸ்கந்தே சொன்ன மாதிரி அதுதான், இந்தியாவுக்கு இருக்க டேலண்ட்ஸ் வந்து நம்ம டிரான்சிஷன் ஃபேஸ் போகணும்னு அவசியமே கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நானா எனக்கு பிடிக்காத பிளேஸ்னா வெளியில தள்ளிட்டு எனக்கு பிடிச்ச பிளேஸ் வச்சு நான் டிரான்சிஷன் ஃபேஸ் போறேன் அப்படின்னு பண்ணா மட்டும்தான் டிரான்சிஷன் ஃபேஸே போக முடியும். இப்போ தோனி இருந்த டைம்ல அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் வேணும்னு ஒரு நீட் இருந்துச்சு, அதனால வந்தாங்க. இப்போ வந்து எதுக்கு நீங்க டிரான்சிஷன் ஆகிறதுக்கு அங்க என்ன இருந்த பிளேஸ் நீங்க ரிட்டையர் ஆக்கி விட்டீங்க, ஷமிலாம் அங்க லிஸ்ட்லயே கிடையாது. அதாவது நான் சொல்றேன் டிரான்சிஷன் ஃபேஸ்ன்றது அது வந்து அது ஒண்ணும் பெருசா நம்ம பூதம் பேய்க்கு மாதிரி பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா 10-11 அப்படி கூட பாத்தீங்கன்னா பெரிய எல்லாம் விட்டு போனாங்க, சச்சின், டிராவிட், கலி, லக்ஷ்மணன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசாயிடுச்சு, ரிட்டையர் ஆயிட்டாங்க. அது வேற டெஸ்ட் என்ன சொல்லு டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர்ஸ் கிடையாது, அப்புறம் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ உங்களுக்கு அப்படி இல்லையே, உங்களுக்கு சர்ஃப்ராஸ் கான் இருக்கான், அபிமன்யு ஈஸ்வரன் இருக்கான், நீங்க சொன்னீங்களே இந்த சர்ஃப்ராஸ் கான், அபிமன்யு அதுக்கப்புறம் தனுஷ் கோட்டியான் இருக்கான், ஸ்பின்னுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இல்ல கருண் நாயர் தான் நீங்க பேக் பண்ண போறீங்கன்னா பண்ணுங்க, உங்களுக்கு அந்த 3 to 4ல கருண் நாயர் பேக் பண்ணா ஆடுவான். சோ எனக்கு தெரியல, இல்ல அட்லீஸ்ட் சாய் சுதர்ஷனை தான் பேக் பண்ணுங்க. சாய் சுதர்ஷன் ஐபிஎல்லையே ஒரு டெக்னிக்கல் பிளேயர் தான், அடிச்சு ஆடுற பிளேயர் கிடையாது, சும்மா எல்லாமே கண்ணாபின்னான்னு சுத்த மாட்டான். அந்த டெக்னிக்கை நீங்க அழகா இங்க இன்ஃபியூஸ் பண்ண, உங்களுக்கு சாய் சுதர்ஷன் தான் வேணும்னா அதையும் பண்ணலாம். அது எனக்கு நீங்க திடீர்னு வாஷிங்டன் ஆட வைக்கிறீங்க, திடீர்னு ஹர்ஷித் ராணா கூட 1 down அனுப்புவீங்க. இப்ப அவர் இல்ல ஸ்குவாட்ல இந்த மேட்ச், அதனாலதான் சொல்றதுக்கு இல்ல. நான் உடனே என்ன சொல்றேன், ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3 ஆடுறது ஒரு நல்ல ரோல் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த ஓவர்சீஸ் எல்லாம் போனா நல்லா பண்றானோ பண்ணலையோ, பட் லைக் அவனோட பேட்டிங் வந்துட்டு நல்ல டிஃபென்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, அந்த ரோல் தான் ஓகே. பட் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இந்த ஓவர்சீஸ் எல்லாம் போனா அஸ்வின் ஆட வைக்க மாட்டான், ஜடேஜா மட்டும் ஆடுவான், இல்ல ஜடேஜா ஆட வைக்க மாட்டான், அஸ்வினை மட்டும் ஆடுவான். WTC ஃபைனல் தான் பார்த்துருந்தேன்னா ஞாபகம் இருக்கும். சோ அதெல்லாம் இப்ப நீ வாஷிங்டன் இந்த நம்பர் 3 ஆட்டனா 2 ஸ்பின்னர் ஆடலாம் ஓவர்சீஸ் போனாலும், அந்த ஒரு அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கிடைக்குதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா இவனுக்கு இருக்கிற இல்ல அதுதான் ஷஃபிள் பண்ணிருக்காரு, அதே பண்ணலாம். பட் கம்பீரே அதை பண்ணுவானா தெரியல. எனக்கு தெரிஞ்சு வேற இப்ப விவிஎஸ் கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தர் ஆட வைக்க மாட்டான் நம்பர் 3. பட் நீ சொல்ற மாதிரி வாஷிங்டன் நல்லா பண்ணிட்டு இருக்கான். கம்பீரே இப்ப சரி ஓகே சாக் பண்ணல இருக்கான் அப்படின்னும் போது கம்பீரே இப்ப அதை பண்ணுவானான்னு தெரியல. அவனே அடுத்த மேட்ச் திரும்ப அக்சர் பட்டேல் வந்து விளையாடுறான். இல்ல
டிஸ்அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் நான் இப்ப எப்பவுமே சொல்ற மாதிரி தாங்க, அந்த நம்பர் 3 குரூஷியலான பொசிஷன், உங்களுக்கு பால் அதிகமா ஆடக்கூடிய ஒரு இவர் ஒருத்தர் தேவை, பேட்ஸ்மேன். அந்த மாதிரி ஒருத்தர் நீங்க கண்டிப்பா யாராவது ஒருத்தர், இந்த அபிமன்யு ஈஸ்வரன் குல்தீப் மாதிரி யாதவ் ஆள் யாராவது ஒருத்தர் தான். இந்த இந்த இன்னிங்ஸ்ல வந்து நிறைய பால் ஸ்பேஸ் பண்ணா இது எப்பவுமே நான் சொல்ற பாயிண்ட். குல்தீப் யாதவ் பேட்டிங் எபிலிட்டி இருக்கு அப்படின்ட்டு நமக்கு எண்ட்ல அட்லீஸ்ட் காப்பாத்த நிக்கணும், ஒரு மேட்ச் டிரா பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆடுறது இருந்தா போதும். I personally feel like இந்த டீம்லயே பெஸ்டா ஆடுற டிஃபென்ஸ் இருக்கிறது வாஷிங்டன் சுந்தர் மட்டும் தானே. அவனை நம்பர் 3 நீ நம்பினா அவனால அந்த ரோல் கரெக்டா பண்ண முடியும் நான் நம்புறேன். ஐ பிலீவ் இட். லைக் யூ மே பி டிஃபரெண்ட். புஜாரா மாதிரி பண்ண முடியுமால தெரியல. புஜாராவுக்கு 600 பால் ஆடி இல்ல இது வந்து நீ சொல்ற கேம் இஸ் டிரான்சிஷனிங். கேம் வந்துட்டு லைக் நம்ம அப்படியே டெம்ப்ளேட்டே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கேமும் டிரான்சிஷன் ஆகுது. இப்ப எந்த டீம் நம்பர் 3 வந்துட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 3 வந்துட்டு லைக் இப்ப கேமும் டிரான்சிஷன் ஆறதுனால நம்பர் 3 வந்துட்டு யாரும் அந்த பர்ஃபெக்ட் பேட்டர் அப்படி ஆடணும்லாம் யாரும் எதிர்பார்க்கல. இங்கிலாண்டா இருக்கட்டும், இங்கிலாந்து இப்ப ஜோ ரூட் ஆடுறான்னு நினைக்கிறேன், யார் ஆடுறா தெரியல. பட் லைக் போன ஆஷஸ்ல யாரும் அந்த மறந்து போச்சு அவங்க. ஆனா அந்த ஒரு பின் சிட்டர் ரோல் அப்படி போகுது கேமு. நான் அந்த ரோலுக்கு போகணும்னு சொல்ல, பட் வாஷிங்டன் சுந்தர் கேன் பிளே நம்பர் 3. அது வந்து நிறைய வாய்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணணும் நான் ஃபீல் பண்றேன். அவ்வளவுதான் மை பர்சனல் ஒப்பீனியன். இல்ல கரெக்ட் தான். அதனாலதான் நானும் லைக் எதுவும் சொல்லல. லைக் இப்ப எப்படின்னா நீ சொல்ற மாதிரி அதே புஜாரா தான் வேணும்னா அதுக்கு ஆப்போனன்ட் இப்போ 5 days டெஸ்ட் யார் விளையாடுறா, ஆப்போனன்ட் அதுக்கு ரெடியா இருக்கலாம். நம்ம மட்டும் தனியா ஒரு பக்கம் டிஃபென்ஸ் வச்சு என்ன பண்ண போறோம்? அவங்களும் டக்கு டக்கு முடிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவன் வியான் முல்டர்லாம் ஞாபகம் இருக்கா? நம்பர் 3 அவன் வியான் முல்டர், நம்பர் 3 பியூ வெப்ஸ்டர் ஆன ஒரு மேட்ச். அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் தட். அவ்வளவுதான். சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு அதுதான். இப்போ அடுத்தது ஓடிஐ சீரிஸ் வருது. நம்ம நிறைய பேர் வந்து கம்பீரை வந்து தோனி கூட கம்பேர் பண்ணி அதெல்லாம் சும்மா நம்மளோட ஒப்பீனியன் நமக்காக சும்மா பேசிக்கலாம். நாங்க வந்து கொஞ்சம் ஹை இன்சைட்ஸா கொடுத்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஸ்டாட்டிஸ்டிக்கலா நம்ம என்ன பண்ணணும், டாக்டிக்ஸ் வைஸ் என்ன பண்ணணும், டீம் காம்பினேஷன் அதெல்லாம் இருக்கு. அடுத்து ஓடிஐ சீரிஸ் வருது, பார்ப்போம். அதுல பெருசா எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் கேக்வாடுன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப கில் இன்ஜூர்ட் அப்படின்றதுனால ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்து கம்பீர் வந்து கில் மாதிரி ஒரு ரைட் ஹேண்டர் வேணும் அப்படின்னு பாக்குற மாதிரி சொன்னாரு. சோ அதனால ருத்ராஜ் கேக்வாட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இடத்துல பண்ட் கேன் ஈஸிலி ஃபிட்னு நினைக்கிறேன். கேட்க நல்லாதான் இருக்கு, ஆட வைப்பாங்களான்னு. எனக்கு ருத்ராஜ் ஆடாம இருக்கிறதே பெரிய நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடாம போயிட்டா திரும்ப 2 வருஷத்துக்கு லைம் லைட்ல அதுதான். அதேதான், எக்ஸாக்ட்லி அதேதான். அடிச்சாலுமே அவர் எப்படி இந்த சீரீஸ்ல ஒரு மேட்ச் வாய்ப்பு அதுல ஒரு அடிச்சாலுமே கூட அவர் அடுத்த சீரீஸ் எடுக்க போறது இல்லை, எப்படி உட்கார்ந்து போடுறாங்க. ஆமா இல்ல அதுதான். இல்ல இப்போ நிறைய பேர் வந்து ருத்ராஜ் வந்துட்டா ஓகே செஞ்சுரி லோடிங் 50 லோடிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் இப்பவும் சொல்றேன், இப்போ நம்ம இந்த டாபிக்ல பேசின விஷயம் தான் அது. ஒரு பிளேயரை பேக் பண்ணலையே, இல்லை எனக்கு அடுத்த மேட்ச் நான் இருப்பேனா இல்லையானே தெரியலன்னும் போது அவனோட ரோல் கிளாரிட்டி என்ன இருக்கும்? ஒரு மேட்சுக்கு மட்டும் எப்படி ஒரு ரோல் கிளாரிட்டி கொடுக்க முடியும்? இந்த மேட்ச் மட்டும் நீ போய் ஆடு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா இருக்காது. நீங்க பேக் பண்ணி கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ரோல் கிளாரிட்டி கொடுத்தா மட்டும்தான் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்ஸ் வரும். இப்போ ஆஸ் அ ருத்ராஜ் கேக்வாட் எனக்கும் பிடிச்ச பிளேயர் தான். பட் நானே சொல்றேன், கண்டிப்பா ஒரு மேட்ச் 2 மேட்ச்லாம் கொடுத்தீங்கன்னா ஹீ கேனாட் பெர்ஃபார்ம். மேபி ஒரு 50 அடிக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி அதை மீறி அவன் ஏதாவது பெரிய சம்பவம் பண்ணானா அது நாளைக்கு சரித்திரமா நிற்கும். அது நம்ம அப்புறம் பேசுவோம். என்னங்க பண்ண போறாங்க அதான் புரியல. பிப்ரவரி வந்து T20 வேர்ல்ட் கப் வருது. பும்ரா அவ்வளவு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரெயின் வந்து வேணான்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கும் அதே கேஸ் தான், 2 பேரும் இல்ல. மோஸ்ட்லி ஒயிட் பால் சீரிஸ்க்கு ரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மேபி இருக்கலாம். அது ஒண்ணு. அதே மாதிரி பிப்ரவரி T20 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா சீரிஸ்க்கு அக்ஸர் எடுத்துட்டாங்க. ஃபேஸ் பண்றோம்ல, அதனால பும்ரா இல்ல அதான் சொல்றேன். T20 வேர்ல்ட் கப்ல இப்ப ஜடேஜா மாத்தி விட்டாங்க. அதான் இல்ல நான் என்னன்னா இந்த T20 வேர்ல்டு கப் வந்துட்டு ரொம்ப டஃப்பான ஆப்பனன்ஸ் கூட ஃபேஸ் பண்றதால பும்ரா ரொம்ப முக்கியம். அதனால இப்பவே கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன், சூப்பர் ஹிட்ஸ்லாம் ரொம்ப எளிமையான ஆப்பனன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதான் சொல்றேன். ஏய் இருக்கிற கண்டிஷனுக்கு ஏதாவது சொல்ற போறேன். ரைட், வேற எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு with that we come to the end of this video. ஓடி சீரிஸ் முடிஞ்சனே கண்டிப்பா அதோட ஒரு ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ போடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதையாச்சும் ஜெயிப்பாங்களா இல்ல எப்படி 2-1 மாதிரி ஆயிடுமா ஆஸ்திரேலியால? ராஞ்சில ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது. அது அதுக்கு
தெரியல. சாரி. ஓகே ரைட் ரைட். இல்ல இல்ல இருங்க இருங்க பரவாயில்ல, ஒரே ஹேப்பன்ஸ். நிமிஷம். ம். இருங்க ஆ இருங்க ஒரே நிமிஷம். அகமதாபாத்ல T20 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓடிஐ அகமதாபாத்ல இல்ல. அகமதாபாத்ல T20 ஆமா ஒரு ஆமா. நிமிஷம் தான். வேற ஏதாச்சும் வான்கடை இருக்கா? நான் பார்த்துட்டு சோ நான் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ராஞ்சி, செகண்ட் ரெய்ப்பூர், தேர்ட் உடைய விசாகப்பட்டினம். அப்புறம் T20 ஃபர்ஸ்ட் T20 காட்டு, செகண்ட் வந்து நியூ சண்டிகர், ம். அதான் அந்த முல்லன்ட், மூணாவது வந்து தரம்சாலா, நாலாவது வந்து லக்னோ, அஞ்சாவது வந்து அந்த அகமதாபாத். ம். ஓகே சூப்பர். சரி. எனக்கு தெரிஞ்சு ஓடிஐ சொல்றதுக்கு இல்ல. எனக்கு எனக்கு என்னன்னா டெஸ்ட் வேற ஓடிஐ வேற. இந்தியா ஐ மீன் ஒயிட் பால்ல பவரா தான் இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த இப்போ வாங்கின தாக்கம்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஓடிஐ சீரிஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா தெரியல எந்த அங்கேயுமே அப்படிதானே. இல்லடா எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படி தோணல. எனக்கு பிஜிடி தோத்துட்டு சாம்பியன்ஸ் டிராஃபி விடுவாங்களேப்பா. இல்ல அப்படி சொல்ல வரல. பிஜிடி இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ இங்க இருக்க பிளேஸ் நீங்க அங்கேயே கொண்டு போய் கம்பீரோட மென்டாலிட்டி இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. எங்க பிளேயர்ஸ் கிட்டயே சரியா ஒரு மாதிரி ஜெல் ஆக மாட்டான் அப்படின்னு தான் தான் சொல்றாங்க. தெரியல, எல்லாம் ரூமர்ஸ் தான், நம்ம அதெல்லாம் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. எப்படி லைக் ஏன்னா இப்ப இதே பிளேஸ் அங்க கூட்டிட்டு நான் ஒரே போயிட்டு. ஒரு ஜோக் சொல்லிடுறேன். ம். ஒரே ஒரு ஜோக் சொல்றேன், இதோட இந்த வீடியோ வேணா முடிச்சிரு. ம். வாட் மோர் கேன் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் an ex பிஜேபி எம்பி? முடிச்சிரு வீடியோ. சரி ஓகே. ஓகே ஓகே, நான் அட்லாஸ்ட் நான் திரும்ப பிஜிடி டைம்ல சொன்னதே தான் சொல்றேன். ஐ திங்க் த டைம் இஸ் சீயிங் அவுட். ரெட் பால் அம்பாட்டுக்கு எப்படியாவது விவிஎஸ் லட்சுமணன் வந்தே ஆகணும். தெய்வம் வந்துதான் ஆகணும் காப்பாத்துறதுக்கு. எனக்கு அது நம்ம விவிஎஸ் லக்ஷ்மன் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தா எனக்கு இல்ல, விவிஎஸ் இல்ல, லக்ஷ்மனே because- இப்போ அடுத்து லைக் நான் என்ன இருக்காரு சொல்றேன்னா- அப்படின்னு நம்ம கேக்குறோம். வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா எல்லாருக்குமே பிளேயரா ஒரு இப்ப சச்சின்கே பிளேயரா நல்லா இருந்தார். அவரோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் விவிஎஸ் லக்ஷ்மன் வந்தாலும் அவரோட கோச்சிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து வந்தாதான் தெரியும். பட் இப்போதைக்கு கம்பீர் கிட்ட இருந்து ரெட் பால் டீம் காப்பாத்தணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், 50 டெஸ்ட் மேட்ச் விளையாடினவருக்கும் 130 டெஸ்ட் மேட்ச் விளையாடினவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே, பிளஸ் வெவ்வேறு வித்தியாசமான கண்டிஷன். சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து கண்டிஷன்ல அடிச்சவருக்கும், அதாவது இந்தியால மட்டும் ஒரு 200, அதுவும் ஏதோ ஒரு பாகிஸ்தான் 200, இந்தியால மட்டுமே வந்து ரன் ஸ்கோர் பண்ணவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் அவ்வளவுதான் சொல்றேன். நீங்க இவ்வளவு ஸ்டாட்ஸா சொல்றதா ஸ்கந்தேஷ் ஒரே லைன்ல முடிச்சுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம்? இல்லங்க, இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது வித்தியாசமான ஸ்டார்ட். இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டார்ட், அதனாலதான் சொல்றேன். இல்ல நான் உங்களை எதுவும் சொல்லல. அதுதான். சோ எனக்கு தெரிஞ்சு அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நாங்க அடுத்தது ஓடிஐ சீரிஸ் முடிச்சுட்டு T20 சீரிஸ் முன்னாடி சந்திப்போம். ஓகே பாய். நன்றி, வணக்கம்.